அபூபக்கர் சித்திக் ஷாதி அவர்கள் சுன்னத்தை பேணுவது யார் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடையே உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمد صلى الله عليه وعلى اله واصحابه فمن اتبعهم بهديهم الى يوم الدين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த எல்லா இறை தூதர்களையும் நேர்வழியில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாகவே கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் அமைதி காத்துக் கொள்ளுங்கள். நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க பேசுறது விளங்காது. தயவு செய்து தாய்மார்கள் பக்கத்திலிருந்து சத்தம் அதிகமாக வருகிறது, கொஞ்சம் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு இங்க வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், சுன்னத்தை பேணுவது யார்? யார் கரெக்டா சுன்னத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? தலைப்புக்குள்ளே செல்வதற்கு முன்னால் ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாத்துக்கும் நடந்த நிகழ்வுகள் தெரியும். கடந்த ஒரு மாத காலமாக பெரும் போராட்ட களத்தை நாம் சந்தித்து வருகிறோம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய தர்கா முட்டிகள், கபர் முட்டிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்தார்கள். சரி, எத்தனை பேர் வர்றாங்கன்னு முத ஆர்ப்பாட்டத்தை உட்கார்ந்து பார்த்தா எப்பவும் போல ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திருக்கிறாங்க. பழமை போல ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்தப்பட்டிருக்கிறது. ஆகா, உலகத்துக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே, நம்ம ஆள் இல்லாத கடையில தான் இவ்வளவு நாள் டீ ஆத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த அந்த கூட்டத்தை பார்த்தாலே, கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தை பார்த்தாலே ஏதோ கொடி அணிவகுப்பு மாநாடு மாதிரி தெரிஞ்சது. ஒரு 10-15 கொடியாவது இருக்கும். அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. அதுல பூரா பாத்தீங்கன்னா யாராவது ஒரு 4 நல்ல மனுஷனை பேச விட்டாலும் பரவாயில்ல. நம்ம பான்பராக்கிற ரவி, மல்லமாரி முன்சாமி, பிப்பாக்கிட்டு போடுறவன், ஒரு ஆள் பான்பராக்கு போட்டுக்கிட்டு மைக்க பிடிச்சிட்டு பேசுறாரு, பான்பராக்கின் பக்கம் வடியுது. சரி, மொத்தத்துல ஏதோ பேசிட்டாங்கன்னு வைங்க. அதுல என்ன காமெடினா, நாக்கா இருப்பேன், கையா இருப்பேன், கட் பண்ணி கையை வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்களுக்கு முதல்ல முடிய ஒழுங்கா வெட்ட தெரியுமான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு முதல்ல முடிய ஒழுங்கா வெட்ட தெரியுமா? நீ கையை காலை அப்புறம் வெட்டு, முதல்ல முடி வெட்ட தெரியுமா உனக்கு முதல்ல ஒழுங்கா? நாங்க நிறைய பேர் முடி வெட்டுறதுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிறோம், ஃப்ரீயா வெட்டிக்க நாங்க தயாரா இருக்கிறோம். முதல்ல முடிஞ்ச எங்க முடிய வெட்டுங்களா, அப்புறம் கையை காலை வெட்டுறதை பத்தி யோசிக்கலாம். அப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையினால அதற்கு எதிர்த்து நாம் கூட்டம் போட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தினுடைய உண்மை என்ன என்பதை, இந்த ஏகத்துவத்திற்கு இருக்கிற சக்தி என்ன என்பதை மக்கள் மன்றத்தில் அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். ஒரு பெரும் திரளான கூட்டத்தை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் மக்கள் தான் இருந்தார்கள். நம் பார்வை தென்படுகிற தூரம் வரைக்கும் மக்கள் கடல் தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நாம் போட்டு இருக்கிறோம். இனி அடுத்தவங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, போடட்டும். சும்மாவே நம்ம தெருவா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். எதுக்கு? தர்காக்களுக்கு எதிராக. சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறதான ஆண்டின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஏற்கனவே நாம தெருவா வீடு வீடா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன பண்றான்னா, நீ பிரச்சாரம் பண்றது பத்தல, இன்னும் கொஞ்சம் நல்லா பிரச்சாரம் பண்ணு. நீ சும்மா லைட்டா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற, அது பத்தாது, இன்னும் நல்லா பிரச்சாரம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம தூண்டி விட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம அவங்களுடைய சொல்படி இன்னும் கடுமையான முறையில் பிரச்சாரத்தை செய்வோம். இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த தமிழகத்திலே ஒரு தர்கா கூட இருக்கக்கூடாது. தர்காவிற்கு செல்கிற ஒரு நபர் கூட இந்த தமிழகத்தில் இல்லாத ஒரு தமிழகத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் உருவாக்கி காட்டுவோம். அதோட முக்கியம் என்னன்னா, ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வரதட்சணை அப்படின்னா ரொம்ப பகிரங்கமா வாங்கிட்டு இருந்தாங்க.
இவர் பகிரமா கொடுப்பாரு, ஜமாத்தை வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அதுல ஒரு பங்கு வேற வாங்கிடுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நாம் தொடர்ந்து செய்த பிரச்சாரத்தின் விளைவாக, தௌஹீத் ஜமாத் செய்த பிரச்சாரத்தின் விளைவாக இன்னைக்கும் வரதட்சணை இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள வாங்கிக்கிறான், வேலை யார்ட்டையும் சொல்றது இல்லை. எவ்வளவு வாங்கியிருக்குன்னா அது அப்படித்தாங்க, ஏதோ வாங்கியிருக்கு, அது அப்படித்தான். அவர் எவ்வளவு வாங்கியிருக்கான்னு இவங்களா பேசிக்கிறாங்க, வெளியே யாருக்கும் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறதுக்கு பாக்குறாங்க, வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிரும். அப்போ ஒரு நேரத்தில் வரதட்சணை போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. நீ எவ்வளவு வாங்குற, நான் எவ்வளவு வாங்குறேன், நீ கூட வாங்கியிருக்கிற, உன்னை விட நான் கூட வாங்கியிருக்கிறேன்னா, நீ வந்து சாதாரண வேலை பார்க்குற, நீ எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கேன்னா, நான் வந்து படிச்சிருக்கிறேன், 10th படிச்சிருக்கேன், +2 படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கிறேன், டாக்டரா இருக்கிறேன், இப்படி அஜரத்துக்கு தனி, இப்படி ஒவ்வொருக்கும் தனித்தனியா மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட் அடிப்படையில் வாங்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இன்றைக்கு அது ஒரு அவமானம், அது ஒரு அசிங்கம் என்பதை சமுதாயம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இன்னைக்கும் செய்யறான், செய்யாம இல்ல. ஆனா எப்படி செய்யறான்னா, யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு பண்றான் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு நாள் இந்த தமிழகத்துல வரும். தர்காவிற்கு நீங்கள் துண்ட பதில் தாண்டா போறீங்க. தர்காவுக்கு போறதுக்கு வெட்கப்பட்டு கொண்டு எப்படி வரதட்சணை வாங்குறதுக்கு இன்றைக்கு வெட்கப்பட்டு கொண்டு வாங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, அன்னைக்கு உங்களால தர்கா விட முடியாது. சில பேர்த்தெல்லாம் நரக்கு தண்டா வச்சிருக்கிறான், உங்களால் அன்றைக்கும் சில பேரால் தர்காவை விட முடியாது. ஆனால் துண்டை போர்த்தி கொண்டு எங்கே எவன் பார்த்தால் நமக்கு அசிங்கமாகி விடுமோ என்று பயந்து கொண்டு நீங்கள் தர்காவிற்கு போகிற ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வந்தே தீரும். அந்த அளவிற்கு நாம் பாடுபட வேண்டும் என்பதை தான் இவர்கள் நமக்கு அடுத்தமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நாம் தொடர்படியாக எடுத்து செல்வோம். இப்ப நம்ம நேர சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். சப்ஜெக்டுடைய முதல் விஷயம் என்னன்னா, சுன்னத்தை பேணுவது யார், யார் கரெக்டா சுன்னத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, நபிசுல்லாஹ் அவங்க சொன்னாலும் சொன்னாங்க, ஒரு கூட்டம் தான் சுவனம் போகும்னு சொல்லி. இருக்கிற பூரா கூட்டமும் நான் தாங்கிறான். ஒரு கூட்டம் தான் சுவனம் போகும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அந்த நபிமொழியில இருக்கிற அத்தனை கொள்கையுடையவர்களும் இருக்கிற அத்தனை கூட்டத்தினரும் நாங்க தான் அந்த கூட்டம். ஏன் தெரியுமா, எங்கிட்ட இதெல்லாம் இருக்கு, எங்கிட்ட இதெல்லாம் இருக்கு. அப்ப உண்மையாக சுன்னத்தை பேணுவது யார், சுவனம் செல்கிற அந்த ஒரு கூட்டத்தினர் யார், நபிசுல்லாஹ் அவர்களை உண்மையாக மதிப்பது யார் என்பதை குறித்து இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுல ஆரம்பத்திலே முதலாவதே ஒரு கருத்தை நான் பதிய வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மௌலுது, ஃபாத்திஹா, கத்தமு இதெல்லாம் ஓதக்கூடியவர்கள் தயவு செய்து வந்து அதோட ரேட்டை கொஞ்சம் ஏத்துங்க. அது என்னங்க தக்காளி ரேட் ஏறுது, கத்திரிக்காய் ரேட் ஏறுது, முருங்கைக்காய் ரேட் ஏறுது, அது என்ன மௌலுது பாத்தியா ரேட்டு மட்டும் ஏறவே மாட்டேங்குது, ஒரே ரேட்ல இருக்கு ரொம்ப காலமா. ஒரு 10-15 வருஷமா பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு பாத்தியாவுக்கு ஒரு 50 ரூபா, ஒரு மௌலுதுக்குன்னா ஒரு 200 ரூபா, 250 ரூபா அந்த ரேட்ல இருக்கு. கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் நீங்களா கூட்டிருங்க. இப்ப ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, மூத்தா போனவங்களுக்கு மட்டும் தான் பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வசதி, நீங்க கூட்டுறீங்களா இல்ல உசுரோட இருக்கவனுக்கும் பாத்தியா ஓதுறதா? இப்ப கடைசியில் அதான் நடக்கும். கடைசியில ஏற்கனவே மூத்தா போனவங்களுக்கு மட்டும் தான் பாத்தியா ஓதிட்டு இருக்காங்க, மூத்தா போனவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரேட்டை நீங்க கூட்டலைன்னா வேற வழி இல்லாம புதுசா ஒண்ணு உருவாக்கி உயிரோடு இருப்பவர்களுக்கும் பாத்தியா வர நிலைமை ஒண்ணு வந்துடும். அதனால தயவு செய்து ஓதக்கூடியவர்கள் கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் கூட்டுங்க. அதனால எல்லா பிசினஸும் கூடும்போது இதுவும் பிசினஸ் தானே, இது ஒன்றும் மார்க்க வழிபாடு கிடையாது. அப்ப பிசினஸ் ஆன பிறகு எல்லா விலைவாசி ஏறுது இல்ல, விலைவாசி ஏறி இருக்கா இல்லையாங்க, எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு. அப்ப எல்லாமே ஏறும்போது இந்த பாத்தியா ரேட்டு ஏறணும், இந்த மௌலுது ரேட்டு கொஞ்சம் ஏறணும். அப்ப சுன்னத்தை பேணுவது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல யாரை கேட்டாலும் நாங்கள் அந்த இன்னென்ன சுன்னத்துக்களை நாங்கள் பின்பற்றுகிறோம், நாங்க என்னென்ன சுன்னத்துக்களை ஃபாலோ பண்றோம், எங்கிட்ட என்னென்ன சுன்னத்துக்கள் இருக்கு அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் பல கூட்டத்தினர்களிடத்துல நிறைந்து காணப்படுகிறது. அப்ப இதுல எது சரி, எது சுன்னத்? சுன்னத் அப்படின்னா நம்ம அத்தனை பேத்துக்குமே தெரியும். நபிசுல்லாஹ் அவர்கள் எதனை செய்தார்களோ அதற்கு பெயர் சுன்னத். நபிசுல்லாஹ் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம், அதற்கு தான் சுன்னத்துன்னு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிக்காத எதுவும் சுன்னத் ஆகாது, நபிசுல்லாஹ் அவருடைய சுன்னத்தாக எதுவும் ஆகாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொன்னா, மக்கள் தாங்களாக உருவாக்கியவைகள், வருமானத்திற்காக உருவாக்கப்பட்டவைகள், அசரத்துக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருக்கணும் பள்ளிவாசல்ல. பல பள்ளிவாசல் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அசரத்து உங்களுக்கு சம்பளம் 4000 ரூபா, கிம்பளம் 8000 ரூபா வந்துடும் அப்படின்னு பேசிடுறது. அப்புறம் என்ன பண்ணுவார் அசரத்து, விறகொட்டியான் பாத்தியா, அந்த அவுளியாக்கு பாத்தியா, அவுளியாக்கள் பேர்லாம் புதுசு புதுசா திணிசா ஏன் வருதுன்னு கேட்டா ஒழுங்கா சம்பளத்தை கொடுத்துருந்தா வந்திருக்காது. அப்ப இல்லாத பல விஷயங்கள் மார்க்கத்தின் பெயரால் சுன்னத் இது, நபி வழி இது, இதை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று சமுதாயத்தில் பரப்பப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அட எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைக்கு உலகத்துல யாரெல்லாம் சுன்னத்துன்னு சொல்றாங்களோ, நாங்கள் சுன்னத்தை பேணக்கூடியவர்கள், எங்க இடத்துல என்னென்ன சுன்னத்துக்கள் இருக்கிறது என்று யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த அத்தனை பேருடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் நீங்க எடுத்து பாருங்க.
உண்மையா இருக்கா இல்லையானா ஹதீஸ்ல ஒப்பிட்டு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள், எதை செய்தார்கள், உண்மையாவே ஹதீஸ்ல அது இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்களா, செய்தார்களா? நபி அங்கீகரித்தால் மட்டும்தான் அது சுன்னத் ஆகும். அது இல்லாம யார் செஞ்சாலும் அது மார்க்கத்தின் அங்கீகாரத்தை பெறாது. அல்லாஹ்விடத்தில் அது மறுக்கப்பட்டு விடும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எந்த காரியத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல் இல்லையோ அது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும். நம்மளா ஒண்ணு புதுசா உருவாக்கிட்டு இது சுன்னத்துங்க, இது இஸ்லாத்துல இருக்குங்க, ரசூலுல்லாஹ் ஒண்ணு செஞ்சிருப்பாங்க, வருமானத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்டவைகள் அத்தனையும் இன்றைக்கு சுன்னத்துகளாக நம்பப்பட்டு சமுதாயத்தில் பெரிதாக பேசப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் சுன்னத்தை உண்மையாக பேணுவது யார் என்று கேட்டால், நான் பார்த்த வரைக்கும் ஒரு தனி மனிதனாக நான் சொல்வது, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் மரணித்து போன மௌத்தாகி போன பல சுன்னத்துக்களை கூட எடுத்து உயிர் கொடுத்து இன்றைக்கும் நடைமுறையில் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாறுகளிலே இல்லை, வரலாறுகள் இல்லை என்று சொன்னால் தொலைந்து போன சுன்னத்துகள், அந்த சுன்னத்துகள் எல்லாம் நடைமுறையிலிருந்து எடுபட்டு போய்விட்ட எத்தனையோ சுன்னத்துகளை நமது ஜமாத் அல்லாஹ்வுடைய உதவியினால் மீட்டு எடுத்து மறு உருவாக்கம் கொடுத்து அந்த சுன்னத்தை இன்று வரைக்கும் நாம் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் விடாமல் பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இதுல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சுன்னத்தை உண்மையா ஃபாலோ பண்றது யார் அப்படின்னு ஒரே ஒரு வரி, ஒரு 5 நிமிஷத்துல மேட்டரை முடிச்சிடலாம். என்ன அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த திருமணங்கள், நபியுடைய திருமணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த திருமணங்கள் எப்படி இருந்தது, இன்றைக்கு இருக்கிற திருமணங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். நபி வழி திருமணத்தை உண்மையாக நடத்துபவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் நபி வழி திருமணத்தை மகர் கொடுத்து மணம் முடிக்க வேண்டும், வரதட்சணை வாங்கக்கூடாது, இயன்ற வரைக்கும் எளிமையாக திருமணம் செய்ய வேண்டும், ஆடம்பரம் இருக்கவே கூடாது என்று அதிகமாக பிரச்சாரம் செய்ததும் இந்த ஜமாத் தான். அல்லாஹ்வுடைய உதவியினால் நபி வழி திருமணத்தை, அந்த சுன்னத்தை, மகர் கொடுத்து மணம் முடிக்கின்ற அந்த சுன்னத்தை நிலைநாட்டியது அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த ஜமாத் தான். சுன்னத்தை பேண்டது யாருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மக்களை கொஞ்சம் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்தவர்கள் அத்தனை பேரும் கையை தூக்குங்க. வாங்கிட்டேன் ஆனா திருப்பி கொடுத்துட்டேங்க, தெரியாம ஒரு நேரத்தில் வாங்கிட்டேன் ஆனா திருப்பி கொடுத்துட்டேன், அப்படி இருந்தாலும் கை தூக்குங்க, பரவாயில்ல. கொஞ்சம் அந்த பக்கம் பாத்துக்கிறேங்க எத்தனை பேருன்னு சொல்லி. அப்ப இத்தனை மக்களை அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுன்னத்தை நிலைநாட்ட வைத்திருக்கிறோம். ஆனா இதே வேற எந்த ஜமாத் கூட்டம் போட்டாலும் மேடையில் இருக்கிறவங்க கை தூக்குறதே ஆச்சரியம். மேடையில் இருக்கவனே தேர்வானான்னு தெரியாது. வேற எந்த ஜமாத் எந்த கொள்கையை சார்ந்தவர்கள் கூட்டம் போட்டாலும் மேடையில் இருப்பவர்கள் கூட நாங்கள் நபி வழியில் தான் திருமணம் முடித்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் தான் நாங்கள் திருமணத்தை நடத்தினோம் என்று அவர்களால் சொல்ல இயலாது. ஏனென்றால் இன்றைக்கு சமுதாயத்தில் அந்த சுன்னத் எடுபட்டு போயிருக்கிறது. மகர் கொடுத்து தான் மணம் முடிக்க வேண்டும், பெண் வீட்டார் வரதட்சணை வாங்கக்கூடாது, அது தவறு என்பதை தமிழகத்தில் அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரே ஜமாத் அல்லாஹ்வுடைய உதவினால் நமது ஜமாத் தான். இன்று வரைக்கும் எல்லா கூட்டங்களிலும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். வரதட்சணை மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். அதற்கு எதிராக, வரதட்சணைக்கு எதிராக நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். வரதட்சணைக்கு எதிராக அதிக கூட்டங்களில் பேசிய ஒரே ஜமாத் நமது ஜமாத் தான். அப்ப தெளிவா பார்க்கிறோம், நபி காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த முறைப்படி எளிமையான திருமணத்தை மகர் கொடுத்து மணம் முடிக்க வேண்டும் என்கிற அந்த முதல் சுன்னத்தை நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதை நிலைநாட்டியது அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நமது ஜமாத் தான். ஆனா எதிர்த்தரப்பில் எடுத்துக்கிறீங்களேன், எத்தனையோ விஷயங்களை, இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சுன்னத்து, அந்த சுன்னத்திற்கு எவ்வளவு பில்டப் தெரியுமா? அது சுன்னத்தே கிடையாது. முதல்ல ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, என்னை பாத்துக்கிறங்க, இந்த தோற்றத்துக்கே வந்து சுன்னத்தான தோற்றம்னு சொல்லுவாங்க. பல பேத்துக்கு நம்மள தெரிஞ்சிருக்காது. நம்ம இப்பதான் புதுசா வந்த ஆளு, என்னடா நம்ம ஜமாத்து கூட்டத்தில் ஒருத்தனை தொப்பியும் ஜிப்பாவும் போட்டு ஏத்தி விட்டுருக்காங்க சம்பந்தமே இல்லாம அப்படின்னு பலருக்கு தோணலாம். இப்பதான் புதுசா உள்ள வந்திருக்கிறேன். தௌஹீது கொள்கை சரி என்று விளங்கி, அது சத்தியம் என்று விளங்கி, இதுதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை என்பதை என்னால் இயன்ற வரைக்கும் ஆய்வு செய்துவிட்டு இப்பதான் உள்ள வந்திருக்கிறேன். வந்து ஒரு 8 மாசம் தான் ஆச்சு, 8-9 மாசம் தான் ஆச்சு. அல்லாஹ் எனக்கு தன்னுடைய மகத்தான கிருபையினால் நேர்வழி காட்டி இருக்கிறான். அப்ப சுன்னத்துக்கு இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொப்பி போடுறது சுன்னத்து, ஜுப்பா போடுறது சுன்னத்து. இன்னைக்கு அதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. நம்ம என்ன கேட்கிறோம், தொப்பி போடுறது சுன்னத்து அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட்டாங்க, இல்ல போட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நபி மொழி எடுத்துட்டு வாங்க பாவா, எங்க ஹதீஸ்ல இருக்கு கொண்டாங்க அப்படின்னு கேட்டா 35 வருஷம் ஆச்சு.
பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, முஸ்லிம்களுடைய மணிமகுடம் எப்படி அரசருக்கு கிரீடம் எப்படி முக்கியமோ அது மாதிரி தொப்பிங்கிறது ரொம்ப முக்கியங்க, அது இல்லாம இருக்கப்படாது அப்படிலாம் பிரச்சாரம் பண்றாங்க. சரி இருந்துட்டு போட்டோங்க, ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா இந்த வருது, இந்த வந்துகிட்டே இருக்கு, இந்த வருதுன்னு சொல்றாங்க. 35 வருஷமாச்சு இன்னும் வந்த பாட்டை காணோம். புலி வருதுன்னு 35 வருஷமா சொல்லிட்டு இருக்கானுங்க. புலி வரல, ஒண்ணும் வரல. ஆதாரம் இருக்கு இந்த வருது, இந்த கொண்டு வந்துட்டோம், இந்த ஆதாரத்தை கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஜுப்பாவுக்கும்